श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தேவக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யயாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमोगतस्तदिराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्कुरिलं प्रणमामि मूर्ता. भूतं सरस्य मगदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. गुरुमुखमनदीप्य प्राग वेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः. स्वसरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजिकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார்கள கமலம் சூடினோம் முன்னாள் கழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும பாஞ்சசல்யமும் பல்லாண்டே. மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்புடி தொன்னகரம் வண்டு நினைத்தவையல் தன்னரங்கத் தம்மானை பள்ளியுணத்தும் பிரானுதித்த ஊர். நண்பர்களே, தொண்டரடிப்புடிய விருத்தாந்தத்தை பார்க்க போறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சோழ நாட்டிலே மண்டங்குடிங்கிற ஊரில் அவதாரம் பண்ணார். பெருமாளுடைய வனமாலையுடைய அம்சமாக கிபி 8ஆம் நூற்றாண்டில் பராபவ வருஷம் மார்கழி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரத்தில் அவதாரம் பண்றார். இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர்னு பேர். குழந்தையிலேருந்தே பெருமாள் மேல பக்தியா இருந்தார். இவருக்கு இல்லறத்துல நாட்டம் இல்லை. பெருமாளுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு குறிப்பாக திருவரங்கத்தில் வந்து திருவரங்க பெருமாள் மேல ரொம்ப ஈடுபாட்டோட பெருமாளுடைய கைங்கரியம் செஞ்சிட்டு இருக்கார். திருவரங்கத்தில் ஒரு நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார். போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், பூமி தாயார் கேட்குறா, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு பூமாலையும் பாமாலையும் சாற்றுபவர்களை பிடிக்கும்னார் இல்லையா. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் நான் உங்களுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி பாமாலை சாற்றி உங்களை வந்து அடைகிறேன்னு பூமியில் வந்து அவதாரம் பண்ணுறான். அப்போ பெருமாளுக்கு ரொம்ப உகப்பானது பூமாலையும் பாமாலையும். அதான் பழம் பத்திரம் புஷ்பம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில். பெருமாள் எதிர்பார்க்கறது ஒரு துளசி இலை, ஒரு சொட்டு தண்ணீர், ஏதாவது ஒரு பழம், இது இருந்தால் போகிறோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க
போய பிழையும் புகுதருவான் நெஞ்சனமும் வென்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு நாச்சியார் பாட்டு. வாயினால் பகவானுடைய நாமத்தை பாடணும், மனசுனால பகவானை சிந்திக்கணும், உடம்புனால முடிஞ்ச அளவுக்கு பகவத் கைங்கரியத்தில் ரொம்ப சுலபமான காரியம். ஒரே ஒரு புஷ்பம், ஒரு துளசி தளம், ஒரு சொட்டு நீர், ஒரு சொட்டு நீரை தெளித்து இடத்த சுத்தம் பண்ண வேண்டியது, ஒரு துளசியை பெருமாளுடைய படத்துக்கோ அல்லது சாலிகிராமத்துக்கோ போட வேண்டியது, ஒரு புஷ்பத்தை போட வேண்டியது, ஏதாவது ஒரு பழத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெருமாளுடைய நாமாவளியை சொல்கிறது. இதைத்தான் எதிர்பார்க்குறார் பெருமாள். ரொம்ப அதிகமாக வேதம் படிக்கணும் அப்படி இப்படின்னு இல்லை, மனசால் பெருமாளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு சொட்டு நீரும் இதுவும் கொடுத்தா பெருமாள் ரொம்ப உகப்பாகிறார். அதுதான் சொன்னார், எனக்கு பூமாலை சாற்றி பாமாலையினால் என்னை வழிபடுபவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னார். அப்போ பெரியாழ்வாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார், ஆண்டாள் நாச்சியாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார். அதே புஷ்ப கைங்கரியத்தை விப்ரநாராயணனாகிய தொண்டரடிப்பொடி பண்ணுறார். இவர் அடியவர்களுக்கெல்லாம் அடியவராக இருக்கணும்னு நினைக்கிறார். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தொண்டர்களுடைய அடிப்பொடியாக இருக்கணும்னு நினைச்சார். அதனால தான் அவர் பேர் தொண்டர் அடிப்பொடின்னு பேர். இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் நான் சொன்ன மாதிரி பெரியாழ்வாரும் ஆண்டாளும் தவிர மற்றவங்க எல்லாருமே 8ஆம் நூற்றாண்டு தான். இதில் சந்தித்தவர்கள் ஒரு சிலர்கள், மற்றவர்களாம் தனித்தனியாக இருந்தார்கள். இவர் பாடிய திவ்ய தேசங்கள் திருவரங்கம் தான் மெயினாக. இவர் திருவரங்கத்தை தவிர வேற எந்த ஒரு திருவரங்கத்தை தவிர வேற எந்த திவ்ய தேசத்தையும் இவர் பாடலை. இவரால் பாடப்பட்ட பாடஸ்தலங்கள் திருவரங்கம், திரு அயோத்தி, திருப்பார்கடல். திருவரங்கத்தை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு இருக்கார். இப்போ நம்முடைய பிரபந்தத்தில் உள்ள விசேஷம் என்னன்னா, ஆழ்வார்களால் எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட, அதாவது எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட ஒரே ஸ்தலம் திருவரங்கம் தான். அதனால தான் வைஷ்ணவத்தில் திருவரங்கத்துக்கு முதல் ஸ்தலம்னு பேர், பூலோக வைகுந்தம்னு பேர். திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் ராமர் குலதெய்வமாக வழிபட்ட பெருமாள். அதனால தான் 3 ஊர்களுக்கு 3 ஸ்தலங்களுக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு. திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம். திருவரங்கத்தில் எல்லா தேவர்களும் அந்த விமானத்தில் இருப்பதாக ஐதீகம். திருவரங்கத்தை அதனால ஆழ்வார்கள் பெரும்பாலும் ஆழ்வார்களுடைய எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரே ஸ்தலம் திருவரங்கம் தான். சில ஆழ்வார்கள் திருவரங்கத்தை விட்டு போகவே இல்லை. பின்னால் திருப்பானாழ்வார் வருவார், அவரும் அப்படித்தான். திருவரங்கத்தை தவிர வேற இதே கிடையாது. அதனால திருவரங்கத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அந்த திருவரங்கத்தில் இவர் நந்தவனம் அமைத்து தினசரி பூமாலை தொடுத்து பெருமாளுக்கு சாற்றி பாமாலையும் பாடி வழிபட்டார். இவர் மொத்தம் 105 பாசுரங்கள் அருளி செயல் பண்ணியிருக்கார். அதில் 95 திருமாலைன்னு பேர். பெருமாளுக்கு பாமாலையாக திருமாலை. அதனால தான் சொல்லும்போது சொல்லுவார்கள், திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார். திருமாலையில் பாசுரங்களை அறியாதவர்கள் திருமாலை அறிய முடியாது அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அவர் திருமாலை, மாலை பெருமாளுக்கு சாற்றுவதற்கு பூமாலை ஒரு பக்கம் சாற்றினதுனால பாமாலையே திருமாலைங்கிற பேரில் 95 பாசுரங்கள் பாடினார். 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமே என்ன, 2 வகையான திருப்பள்ளி எழுச்சி. பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடினார் தொண்டரடிப்பொடி. பெருமாளை எழுப்பினார். பெருமாளை எழுப்புறதுக்கு
திருப்பள்ளி எழுச்சி. நாச்சியார் என்ன பண்ணானா, நம்மளை எழுப்பினான். நமக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பெருமாள் உள்ள உறங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய மனசுல. அந்த பெருமாளை எழுப்புறதுக்கு தோழியரையெல்லாம் எழுப்புற சாக்கில் நம்முடைய மனசுக்குள்ள உள்ள பெருமாளை எழுப்பினார். அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பெருமாளை எழுப்பினார். நாச்சியாருக்கும் தொண்டரடிப்பொடிக்கும் வித்தியாசம் தான். 10 பாசுரங்கள், அருமையான பாசுரங்கள். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவிரில் அகன்றது காலையும் பொழுதாய், மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைத்தனர் இவரோடும் புகுந்த இருங்களில் தீட்டமும் பிடியோடு முரசும் அரங்களில் அதிர்களை போடுங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இதில் துவங்கி 10 பாசுரம் பாடுறார். கடைசியாக பாடும்போது கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ, துடியிடையார் சொரிகுழல் விழிந்துதறி துகிலுடு தேறினர் சூழ்புணல் அரங்கா, தொடையொத்த துலவமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடி பொடி என்னும் அடியனை அடியனன்று அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாய். அதனால தான் தொண்டரடி பொடின்னு பேர். என்னை நீ அடியவர்களுக்கு ஆட்படுத்து, அதுக்காக எழுந்துரு. உனக்கு ஆட்படுத்துறது அப்புறம், முதல்ல அடியவர்களுக்கு ஆட்படுத்தி. அதுதான் நாச்சியார் பாசுரத்தில் சொல்லுவா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பாவாய். எல்லாரும் சேர்ந்து பெருமாளை சேவிக்கும் போது பெருமாளுடைய அனுகிரகம் சுலபமாக கிடைக்கும். பாடினார். ஒரு நாள் தேவதேவின்னு உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாசி, பக்கத்தில் தான் உத்தமர் கோயில், ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பக்கம். அந்த ஊரில் தேவதேவின்னு ஒரு அழகான தேவதாசி இருந்தா. அவ அந்த தேவதேவியானவள் ஒரு நாள் உறையூர் சோழ மன்னனுடைய சபையில் நாட்டியமாட வந்தா. சோழ மன்னனுடைய சபையில் நாட்டியம் ஆடிவிட்டு நிறைய பரிசுகளை வாங்கி கொண்டு வரும்போது திருவரங்கத்தில் பெருமாள் சேவிக்க அரங்கனை வழிபடுறதுக்காக வந்தா. அரங்கனை வழிபட போகும்போது வழியில தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய நந்தவனம் இருக்கு. அந்த நந்தவனத்தை பார்க்கறதுக்காக, அந்த நந்தவனத்தில் ரம்யமான புஷ்பங்கள் நிறைய இருக்கு. இவர் நந்தவன கைங்கறி தானே பண்ணார் அழகா. அந்த நந்தவனத்து வழியாக போனான். நந்தவனம் ரொம்ப அழகாக ரம்யமாக நன்றாக பராமரிக்கப்பட்டு விதவிதமான புஷ்பங்கள், செண்பக மல்லிகையோடு செங்கழி நீர் இருவாட்சி என்பகர் பூவும் குழந்தேன் இன்றிவை சூட்டவாவென்றுன்னு பெரியாழ்வார் பாடுவார். செண்பகம், மல்லிகை, செங்கழி நீர், இருவாட்சி, இந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சாத்தணும்னு சொல்லி சாஸ்திரம். அதான் பெரியாழ்வார் பாடும்போது பாடுவார், செண்பக மல்லிகையோடு செங்கழி நீர் இருவாட்சி என்பகர் பூவும் குழந்தை இன்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆட்சி மகிழ்ந்துரை செய்த விம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்வியான் சொன்ன பத்தே. நீ பல வகையான புஷ்பங்களை, செடிகள் அங்கே நந்தவனத்தில் அழகாக ரம்யமாக காட்சி அளிக்கிறது. நந்தவனத்து வழியாக போனவன் மதி மயங்குகிறாள். நந்தவனம் அழகாக இருக்கே, பராமரிப்பவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறார். அங்கே உள்ள நம்முடைய தொண்டரடிப்புடியார் விப்ர நாராயணராகவர் பெருமாளுக்கு மாலை கட்டி கொண்டிருக்கிறார். மாலை கட்டி கொண்டிருக்கும் போது அவர் பாடுறார், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இப்படி திருமாலையில் உள்ள பாசுரம். அது திருமாலையில் 95 பாசுரங்கள். அதில் இந்த மாதிரி பாசுரங்களை பாடிக்கொண்டு அவர் மாலையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த அவருடைய அருமையான குரலையும் அவருடைய தெய்வீக
தேஜஸை பார்த்து 2 சகோதரிகள் இவருடைய அக்காவோட வரா. அவன் இவருடைய திருவடியில் வணங்குறார். என்ன நோக்கத்தில் வணங்குறானா, அருமையான புருஷனாக இருக்கார், இவருடைய முகத்தில் தெய்வீக கலை இருக்குது, இவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவோன்னு அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குறார். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இவருக்கு இல்லறத்தில் பற்று இல்லாதவர், பெண்களையே பார்க்கல. அதுவரை அந்த அந்த நந்தவனத்துக்குள்ளே பெண்களை அனுமதி கிடையாது. இவ அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சு அவருடைய திருவடியில் வணங்கின உடனே அவர் இவனை லட்சியம் பண்ணாமையே அவர் இருக்கார். உடனே தன்னுடைய சகோதரிட்ட அந்த தேவதேவி சொல்றா, என்ன நாம் என்னுடைய அழகை பார்த்து மயங்காதவர்கள் எல்லாம் கிடையாது, அரசனிலிருந்து ஆண்டி வரை என்னுடைய அழகில மயங்கி என்னுடைய கண் பார்வைப்படாதான்னு மயங்கி இருக்கும் போது இவர் என்ன ஒரு லட்சியமே பண்ணாம இருக்காரே அப்படியே தன்னுடைய சகோதரிட்ட சொல்றா. அந்த சகோதரி சொல்றா, அவர் பக்தியில மூழ்கி இருக்காரு, பெருமாளிடம் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் மற்றதில் ஈடுபட மாட்டார்கள், அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத, நம்ம போவோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறா. இவளுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை உண்டாகுது. உடனே தன்னுடைய சகோதரிட்ட சொல்றா, இவர் பெருமாள் மேல எவ்வளவு பக்தியாக இருக்கிறாரோ அவரை நான் என் வயப்படுத்தி எனக்கு அடிமையாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சவால் விடுறா. இல்லம்மா அதெல்லாம் கூடாது, அவர் பக்தியினுடைய வழி, ஏன்னா இவ தேவதாசி, தன்னுடைய அழகை வைத்துக்கொண்டு கம்பீரமா இருக்கக்கூடியவ, அதனால இவளுக்கு என்னுடைய அழகுல ஒருத்தர் மயங்காம ஒருத்தர் இருக்காருன்னா அப்ப தன்னுடைய அழகுக்கு குறைவுங்கிற மாதிரி நினைச்சிட்டு சவால் விடுறா தன்னுடைய சகோதரிட்ட, நீ போ கோயிலுக்கு, நான் இவரை எனக்கு அடிமையாக்கி காட்டுகிறேன்னு சொல்றான். இரவு பொழுதாகிறது, இவ போகவே இல்லை. இவர் பெருமாளுடைய கைங்கரியத்தை பார்த்து கொண்டு இவளை லட்சியம் பண்ணாமே இருக்கார். உடனே இவருக்கு துணையாக ஒருத்தர் கைங்கரியம் பண்றதுக்கு இன்னொரு சேவகன் ஒருத்தர் உண்டு. அவர் பார்த்துட்டு இவளை விரட்டுறார், நீங்க எல்லாம் வரக்கூடாதுமா, பெண்கள் இங்கே இருக்கக்கூடாது, எங்க சுவாமிக்கு அது பிடிக்காது, நீ போன்னு விரட்டுற. இவ கேட்கறதா இல்லை. அடுத்த நாள் அங்கேயே நந்தவனத்திலேயே தங்கிடுறா. அடுத்த நாள் காலம்பரை எழுந்திருந்து அவர் ஸ்நானம் பண்ணிட்டு புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு வந்த உடனே அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறார். இவர் யார்மா நீ, என்ன ஏதுன்னு கேட்கிறார். அப்ப இவ சொல்றா, நேற்று என்னுடைய கனவுல அரங்கனை கண்டேன், பொய் சொல்றேன், என்னுடைய கனவுல திருவரங்க பெருமான் வந்தார், அவர் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படி எனக்கு கட்டளை இட்டாருங்கிறார். இவர் சாதாரணமாக பெண்களிடம் மனசை பறி கொடுக்காதவர், இல்லற வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி இருக்கிறவர். பெருமாளுடைய பேரை சொன்ன உடனே பெருமாளுடைய அழக வர்ணிக்கிறாவ. இந்த மாதிரி பெருமாள் இருந்தார். இவன் சொன்னார், பச்சை மாமலை போல் மேனி பழவாய் கமல செங்கன். கேட்டார, அவர் என்ன பாடினாரோ அப்படியே வர்ணிக்கிறான். அச்சுதா அமரரே ரே ஆயர்தம் கொழுந்தே என்னும், அப்படி ஒரு அழகான தோற்றத்தில் பெருமாள் எனக்கு காட்சி கொடுத்தார். உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நீ இந்த தேவதாசி தொழிலை விட்டுட்டு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும், அதனால விப்ரநாராயணருக்கு போய் தொண்டு செய்யன்னு சொன்னார்னா.
இப்போ அவருக்கு ஏற்கனவே பகவானுக்குடைய இதில் லீலாவினோதங்களில் ஈடுபட்ட அவரால் மறுக்க முடியலை. சரிம்மா நீ எனக்கு கைங்கரியம் பண்ணு இருன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறார். நந்தவனத்தில் இருந்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். இது அந்த கூட இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனுக்கு பிடிக்கல. என்ன பெருமா இவர் நம்ம சுவாமி இப்பொழுது பெருமாளுக்குடைய கைங்கரியத்தில் நம்முடைய கைங்கரியத்தில் பங்கு போட ஒருத்தி வந்துட்டாளே, நாம தான் அவருக்கு சகலமும் இருந்து கவனிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெண்ணாக பிறந்தவள் இந்த பெண்ணுடைய ஸ்பரிசம் பெண்ணுடைய ஈடுபாடு வந்துடுத்தே நம்ம சுவாமிக்குன்னு சொல்லி அவர் தடுக்கிறார். ஆனால் தொண்டரடிப்படியார் சொல்றார், அரங்கனுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன், அரங்கனுடைய பேரை சொல்லி வந்துட்டா அதனால அவளை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி இருக்கார். ஒரு நாள் நல்ல மழை பெய்கிறது. இவ அந்த குடிலுக்குள்ள இல்லை, வெளியில தான் இருக்கா. வெளியில இருக்கக்கூடிய மழையில நனைந்து கொண்டு இருக்கிறாள். இவர் உறங்கி கொண்டிருக்கிறவருக்கு ஞாபகம் வருது, மழை பெய்யறதே, வெளியில தேவதேவி மழையில நனைவாளேன்னு சொல்லி வெளியில தேவதேவியை அழைத்து நீ உள்ள இருமா மழையா இருக்கேன்னு சொல்லி உள்ள அழைக்கிறார். உள்ளே அழைத்து தேவதேவியை உள்ளே அழைத்து நீ உள்ள உடை மாற்றிக் கொள்கிறார். இந்த தேவதேவியானவள் உடை மாற்றும் பொழுது அவளுடைய அங்கங்களை இவர் தன்னை மறந்து மயங்கிறார். உடனே அந்த சிஷ்யனானவன், சுவாமி நீங்கள் இவ்வளவு நாள் கடைபிடித்த பிரம்மச்சரியத்தை இழந்து இல்லறத்தில் ஈடுபட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார். இந்த தேவதேவி அவனை விட்டு பிரிந்து போயிடுறா. இவர் பெருமாளை விட்டுட்டார். இப்ப தேவதேவியுடைய நினைவே அவருக்கு இருக்கு. உடனே தேவதேவியை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறார். உடனே தேவதேவியுடைய வீட்டில் போய் நிற்கிறார். அவதான் தேவதாசியாச்சே. அவளுடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் இவரை விரட்டுகிறார்கள். நீ என்னையா பெரிய சன்னியாசி, உனக்கு போய் நாங்கள் எப்படி பொண்ணு கொடுப்போம்? எங்கள் வீட்டினுடைய பெண்ணை தேடி அரசன் முதல் ஆண்டி வரை கோடி கோடியாக பணம் கொடுத்து அவர்கள் என்னுடைய வீட்டு வாசலில் தவம் கிடக்கும் போது உன்னை போல சாதாரணமான நாங்கள் எப்படி பெண் கொடுப்போங்கிறார். இவர் கெஞ்சுறார், எனக்கு தேவதேவியுடைய பணிவிடைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய பெருமாள் கைங்கரியத்தில் அவள் உதவி பண்ணியிருக்கா, அதனால் அவளை எங்களோட அனுப்பி மாட்டேங்கிறார். என்னிடம் பொருள் காசு ஒன்றும் இல்லைன்ட்டு திரும்பி வந்துடுறார். பெருமாளுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு விட்டு போச்சு கொஞ்ச நாளா. பெருமாள் இவரை திருத்தி பணி கொள்ளணும்னு நினைச்சார். பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அடுத்த நாள் நிறைய தங்கம் வைர நகைகளை எடுத்துக்கொண்டு போய் தேவதேவியுடைய வீட்டில் கொண்டு கொடுக்கிறார். இது விப்ரநாராயணர் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்கிறார். கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டு விப்ரநாராயணர் வீட்டுக்கு அனுப்பிடுறா தேவதேவியுடைய தாயார். விப்ரநாராயணனுடைய குடிசைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இந்த நகையை இவ எடுத்து கொண்டு போய் விற்கிறதுக்கு முற்படுகிறப்ப சோழ நாட்டினுடைய காவலர்கள் அந்த தேவதேவியுடைய தாயாரை கைது பண்ணுறாங்க. ஏன்னா அது திருவரங்கம் கோவில் நகை. கோயில் நகையை பெருமாள் விப்ரநாராயணனுடைய சீடனுடைய வடிவத்தில் போய் விப்ரநாராயணர் சீராக கொடுத்ததுன்னு கொடுத்துட்டு வந்துட்டார். பெருமாள் நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவார் இது மாதிரி. உடனே
விப்ர நாராயணரையும் அந்த தேவதேவியையும் கைது செய்து அரண்மனைக்கு கூட்டு வராங்க. பின்னால் பெருமாள் வந்து சொல்லி இவனை திருத்தி பணி கொள்ளணுங்கிறக்காக நான் செஞ்சேன்னு சொல்லி இவர் மறுபடியும் தன்னுடைய பணியை தொடர்கிறாருங்கிறதோட அவருடைய விற்த்தாந்தம் நிறைவு பெறுகிறது. அருமையான பாசனங்கள் பாடியிருக்கார் அவர். இந்த அனுபவத்தில் அவர் பாடுறார். திருமாலுக்கு மேலே திருமாலைன்னு எழுதுகிறார். திருமாலைன்னு பெருமாளுக்கு மாலையாக பாமாலை சூட்டுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப உகப்பானது என்னன்னு கேட்டால் பாமாலை பூமாலை. அது சொன்னதுனால தான் ஆண்டாள் வந்து கீழே பூமியில் இறங்கி வந்தான். நான் பெருமாளுக்கு பாமாலையும் பூமாலையும் சாற்றி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறேன்னு. அதே கைங்கத்தை பண்ணவர் தொண்டர் அடிப்பொடி. அவர் அந்த பாசுரங்களை உருக்கமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இல்லற பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லற பந்தம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு அருமையாக சொல்லுவார். பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய அந்த சுவையை தவிர இந்திரலோகத்தை ஆளக்கூடிய இந்திர பதவியே எனக்கு வேண்டாம். அடுத்ததை சொல்றார். இதெல்லாம் நமக்கு உண்டான பாசனம். இது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை. ஊரிலேன் எனக்குன்னு சொந்த ஊர் கிடையாது, காணி இல்லை நிலமும் கிடையாது, உறவு மற்றொருவர் இல்லை எனக்குன்னு சொந்தக்கார யாரும் கிடையாது. பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. உன்னுடைய திருவடியை தவிர வேற எனக்கு கதியே கிடையாது. யார் எனக்கு கலைகண்ணம்மா அழகமா நகரம், எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒன்றை தவிர யார் இருக்கா அப்படின்னு பாடுறார். அடுத்த போர் பாட்டு. வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர்றானே. எனக்கு பிறவி வேண்டாங்கிறதுக்கு அது காரணம் சொல்றார். வேத நூல் பிராயம் 100. வேதத்தில் 100 வருஷம்னு காலம் நிர்ணயிச்சிருக்கு. எல்லாரும் அதான் சொல்லணும். 100 ஆண்டு காலம் வாழ்கம்பா. சதமானம் பகுதி சதாய புருஷ சதேந்திரியை பிரதிஷ்டதி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும்போது 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவார்கள். ஒருத்தன் அதிகபட்சமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக 100 வருஷம் வாழலாம். அதாவது அந்த காலத்தில் நல்ல திரகாத்தமாக நல்ல ஆயுளோடு வாழணும்னா 100 வருஷம். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தம் புகுவரேனும். ஒருத்தனுக்கு 100 வயசுன்னு பகவான் நிர்ணயம் பண்ணியிருந்தான்னா பாதியும் உறங்கி போகும். அதில் 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுதான். 50 வருஷம் உறங்காத பாதி ஆயுசில் பாதி தூக்கத்தில் போயிடுது. நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாகும். சரி, மிச்சம் இருக்கிற 50 வருஷத்துலையாவது நம்ம பெருமாளை நினைப்போம்னா 15 வருஷம் பாலகனாகவும் குழந்தையாகவும் யவனத்திலையும் போயிடுமா. பிணி பசி மூப்பு துன்பம். பாக்கி இருக்கக்கூடிய கடைசி காலம் எப்படி இருக்குன்னா பிணி பசி மூப்பு. பிணிங்கிறது வியாதி, பசிங்கிறது பசி, மூப்புங்கிறது வியாதி. இந்த 3ல் கடைசி காலம் போயிடுமா. அதனால என்னென்ன எனக்கு 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பகவானோட ஐக்கியமாகக்கூடிய சில கரணங்கள் தான். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு ஏன் பிறவி வேண்டாங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். 100 வருஷம் வாழ்ந்தா கூட பெருமாளோட ஈடுபாடாக இருக்கக்கூடியது சொற்பமான நாட்கள் தான். பாதி நாட்கள் தூக்கத்தில் போயிடுது, 10-15 வருஷம் இளமையில் போயிடுது, ஒரு 20-30 வருஷம் பசி பிணி மூப்பில் போயிடுது. அதனால 100 வருஷத்தில் நான் கொஞ்ச நாட்கள் தான் உன்னோட இருக்க போகிறேன், ஆதலால் பிறவி வேண்டேன். அடுத்தது. மற்றுமோர் தெய்வம் உண்டோ மதியிலா மாநிலர்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்று உணரமாட்டீர். அற்றமேல் ஒன்றில்லை அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த வெந்தை கழலினை பணிமின் நீரே.
மற்றுமோர் தெய்வம் உண்டோ? இந்த பெருமாளை விட்டா வேற தெய்வம் இருக்காரா நமக்கு? மதியிலா மானிடர்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவனென்று உணர மாட்டீர். உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் தவிர மற்ற நேரத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் இருக்கான்ங்கிறது உணர மாட்டீர். அற்றமேல் ஒன்றறீர், சுற்றமே ஒன்றறீர், அவனல்லால் தெய்வம் இல்லை, அவனை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்றார். அடுத்தது, உணதிசை முடியை வைத்து உணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவு வெந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலெனக்கு உருகுமாளோ என் செய்கீர் உலகத்தீரே. பெருமாளை பார்க்குறார். பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்டால், ஏற்கனவே நான் அந்த பெருமாள் யாருன்னு கேட்டால், திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய குலதெய்வமாக வழிபட்டவர் திருவரங்க பெருமாள். தன்னுடைய கையளவு விக்கிரகம் தான் அது. தன்னுடைய கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பெருமாள் அவர். ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுக்கிறார். விபீஷணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். விபீஷணனை சொல்லும்போது விபீஷண ஆழ்வார்னு நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு ஆழ்வாராக, ஏன்னா ஆழ்வார்னா என்ன அர்த்தம்னா உறவுகளை துறந்து பெருமாளிடம் சரணாகதி என்பவர்கள் ஆழ்வார். விபீஷணன் தன்னுடைய சொந்த சகோதரனே அதர்மமான வழியில போறான்னா கூட அவனுடைய உறவை துறந்து பகவானிடம் சரணாகதி பண்ணவன். அதே மாதிரி பிரகலாத ஆழ்வார் தன்னுடைய தகப்பனை உறவை துறந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணவர் பிரகலாதன். இவரெல்லாம் மனுஷராக பிறந்தா கூட தன்னுடைய பெருமாள் மேல உள்ள பக்தியினால உறவுகளை துறந்தவர்கள். அது விபீஷணனுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறார். தன்னுடைய குலத்தில் வழிபட்டு வந்த ரெங்கநாதருடைய விக்கிரகத்தை கொடுத்து நினைவு பரிசா கொடுக்கிறார். கொடுக்கும்போது சொல்றார், இதை நீ கீழே வச்சிடக்கூடாது, அப்படியே எடுத்துக்கொண்டு உன்னுடைய ஊர்ல வச்சு பூஜை பண்ணு அப்படிங்கிறார். அதை எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கத்தில் வரான் விபீஷணன். மாலை பொழுது வருகிறது. இப்ப தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இது இலங்கைக்கு இருக்கக்கூடாது, நம்முடைய தமிழ்நாட்டில் இது இருந்தால் நன்றாக இருக்குமேன்னு நினைக்கிறார். தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். இதை எப்படி விபீஷணன் எடுத்து கவர்ந்து நம்முடைய அழகான காவிரி பாயக்கூடிய இடத்துல பிரதிஷ்டை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறார்கள். அது அப்பொழுது எல்லாரும் வேண்டும் போது விநாயகர் நான் அந்த காரியத்தை செய்கிறேங்கிறார். அப்போ வர்ண பகவானானவன் விபீஷணனுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய உபத்திரவத்தை ஏற்படுத்தலாம். இப்ப கையில பெருமாளை வச்சிருக்கக்கூடிய விபீஷணர் கீழே வைக்கக்கூடாதுன்னு ராமர் சொல்லியிருக்காரு. கீழே வச்சாச்சுன்னா அதை எடுக்க முடியாதுன்னு. யார்கிட்டையாவது கொடுத்து விட்டு சிறுநீர் கழிச்சு விட்டு வரலான்னு சொல்லி பார்க்குறார். அந்த நேரத்தில் விநாயகர் ஒரு சின்ன குழந்தையாக வரார், சிறுவனாக, பிராமண சிறுவனாக, அந்த காவேரி கரை ஓரமாக. உடனே விபீஷணன் விநாயகர்கிட்ட, அப்பா இங்கே வா, இந்த விக்கிரகத்தை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ, நான் போய் சிறுநீர் கடனை கழித்து விட்டு காலை அலம்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னார். இந்த சிறுவனாகக்கூடிய விநாயகர் சொல்கிறார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் விளையாட போகணும், நான் ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க முடியாது, சீக்கிரம் வந்துடணுன்னார். சரி உடனே வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுத்து விட்டு அந்த விக்கிரகத்தை கையில் கொடுத்து விட்டு இவர் சிறுநீர் கழிக்க போகிறார். கழித்து விட்டு காவேரியில் போய் காலை கையை அலம்பின்னு இருக்கும்போதே விநாயகர் சொல்கிறார், நான் 1 2 3 சொல்கிறதுக்குள்ள வரணும், இல்லாட்டி கீழே வச்சிருவேன், நான் வச்சுட்டு நான் விளையாட போயிடுவேன்ட்டார். வேக வேகமாக கையை காலை அலம்பிட்டு இவன் வரக்கூட 1 2 3 சொல்லிட்டு கீழே வச்சிடறார். வச்சுட்டு ஓடி போயிடுறார். இந்த விபீஷணனானவன் அந்த கீழே வைத்த உடனே அந்த விக்கிரகம் பெருசாக வளர்ந்து விடுகிறது. பெருசாக வளர்ந்து அசைக்க முடியாமல் ஆயிடுது. கையில் தூக்கி கொண்டு வந்த விக்கிரகம் அசைக்க முடியாமல் போய் விடுகிறது. உடனே விபீஷணனுக்கு கோபம் வருது. விரட்டி கொண்டு அந்த பையனை விரட்டி கொண்டு போகிறார். அவன் ஓடி போய் அந்த மலைக்கோட்டை மேலே போய்
அந்த சிறுவன் நிற்கிறான். மலைக்கோட்டை மேலே விபீஷணன் அவரை விரட்டிட்டு போகிறான். விரட்டிட்டு போய் தலையில் ஒரு குட்டு வைக்கிறான். குட்டு வச்ச உடனே விநாயகருக்கு தலை வீங்கிடுறது. உடனே விநாயகராக காட்சி கொடுக்குறார். இப்போது மலைக்கோட்டையில் உள்ள பிள்ளையாருக்கு தலை மேலே குட்டு வச்சு தலை வீங்கியிருக்கும். உடனே விபீஷணன் தன்னுடைய தவறுக்கு வருத்தப்படுகிறான். நான் உங்களையா தண்டிச்சேன்னு உடனே வருத்தப்படுறான். இங்கே பெருமாள்கிட்ட வேண்டுகிறான், சுவாமி நான் உங்களை இலங்கையில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி பெரிய கோயில் கட்டலான்னு நினச்சேன், நீங்கள் இங்கே உட்காந்துட்டீங்களே அப்படின்னு. இப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். நான் இலங்கையை நோக்கித்தான் இருப்பேன், என்னுடைய அருள் உனக்கு இருக்கும், என்னுடைய அருள் என்னுடைய பார்வை உன்னை நோக்கி இருக்கும், தென் திசையை நோக்கி இலங்கையை நோக்கி நான் படுத்திருக்கேன், உன்னுடைய அனுகிரகம் நீ இலங்கையில் இருந்தே எனக்கு தினசரி பூஜை பண்ணலான்னு அனுகிரகம் பண்ணுறார். அதைத்தான் அழகாக சொல்கிறார். குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவு வெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுவாளோ என் செய்கீர் உலகத்தீரே. இந்த மாதிரி காட்சியில் பெருமாளை பார்க்கும்போது என்னுடைய உடலெல்லாம் உருகுகிறதே. நான் உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு பக்குவமான எனக்கே இந்த பெருமாளை பார்த்த உடனே என்னுடைய உடலெல்லாம் மெய்யெல்லாம் உருகுகிறதே. சாதாரணமான உலகத்தில் உள்ளவங்க இந்த இதில் உருகாமல் மற்ற விஷயங்களில் உருகிறீரே என்று வழக்கப்படுறார். அடுத்தது, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கத்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையானேன். அருமையா சொல்றார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாயும், கங்கையை விட புனிதமானதுங்கிறார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாயும், ரெண்டு பக்கமும் காவேரி, ஆறு இரண்டும் காவேரி, அதன் நடுவே ஸ்ரீரங்கம். இந்த பக்கம் கொள்ளிடம் ஒரு தீவு மாதிரி, அதே ஒரு மாலையா போட்டுருக்காராம். பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மா இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கின் ஏழையேன் ஏழையானேன். இப்படி அவர் படத்தில் இருக்கிற அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால் எப்படி என்னுடைய உடம்பு உருகாமல் இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது, நான் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்றார். மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துலாய் மழையேனே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கெதி என் சொல்வாய் என்னையால் உடைய கோவே. என்னுடைய மனதிலிருந்து ஆட்சி பண்ணக்கூடிய பெருமாளே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனத்திலோர் தூய்மை இல்லை, என்னுடைய மனசு தூய்மையானது இல்லை, இதெல்லாம் நமக்காக சொன்னது. வாயிலோர் இன்சொல் இல்லை, வாயை திறந்தா என்னுடைய வாயில நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா, என்னுடைய சொந்தக்காரர்களிடம் நான் அன்பாக பேசினதில்லை. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துளாய் மாழையேனே, துழாய் மாலையாக துளசி மாலையை சூட்டி கொண்டிருக்கிற பெருமாளே, பொன்னிசூழ் திருவரங்கா, காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு, பொன்னி தான் அவருடைய பெயர், அப்புறம் தான் காவிரின்னு பேர் வந்தது. பொன்னி போல் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய், உன்னை விட்டா எனக்கு வேற என்ன கதி? நாராயணனே நமக்கே பறை தருவான்னா நாச்சியார் ஆரம்பிக்கும் போது முதல் பாசனத்திலேயே நாராயணனே ஒருத்தன் தான் நமக்கு. நமக்கேனா என்ன அர்த்தம்? சாதாரணமாகிய எந்த வகையான அனுகிரகமும் இல்லாத சாதாரணமாக நமக்கே பறை தருவான், நமக்கே அனுகிரகம் பண்ணுவான். எனக்கு நீ கதியன் சொல்லாய் என்னையால் உடைய கோவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எனக்கு யார் யார் இல்லைங்கிற சொல்றார். ஊரிலேன் காணி இல்லை, எனக்கு ஊர் கிடையாது, எனக்கு சொந்த ஊர் கிடையாது. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு திருமாலைன்னு 95 பாசுரங்களை நமக்கு கொடுத்து
பெருமாளோடு ஐக்கியமான தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருவடிகளை, அதுவும் அதனால் பெருமாளுடைய பாசுரங்களை பாடும்போது ரெண்டாவதாக முதல்ல பல்லாண்டு சேவித்து பெரியாழ்வாருடைய பல்லாண்டை சேவித்து விட்டு அடுத்தபடியாக பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய, பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் இவர் தான், ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருவடிகளை வணங்கி திருவரங்க பெருமாள் மேலே ஈடுபட்ட ஒரு சாதாரணமாகிய திருப்பானாழ்வார். அவர் பிறந்தது மாட்டு தோல் உரித்து அதில் வாத்தியங்கள் செய்யக்கூடிய குளத்தில் பிறந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை எப்படி பெற்றாருங்கிறத அடுத்து பார்ப்போம்னு கூறி நிறைவு செய்கிறேன். மன்னங்குடியதனை வாழ்வித்தான் வாழியே, மார்கழியிற் கேட்டை வந்துதித்தான் வாழியே, தென்திரை சூழ் அரங்கனவன் தெய்வமென்றான் வாழியே, திருமாலை 85 செப்பினான் வாழியே, பண்ணு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே, பாவையர் கலவை தன்னை பழித்த செல்வன் வாழியே, தொண்டரடிப்பொடி ஆர் துணைப்பதங்கள் வாழியே. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாத இறைவா நீதாராய் பறையேலோ ரொம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.